என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 9ல் மாடல் நம்பர் 7ல் LCM HCF டாப்பிக்கில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஷின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இப்போது மாடல் நம்பர் ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து லெசன் நம்பர் 8 வரைக்கும் நம்ம LCM HCF ஃபுல்லாக படிச்சிருக்கோம். கரெக்டாக ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம், நிறைய மாடல்ஸ் படிச்சிருக்கோம். இந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சு அப்ளிகேஷன் கொஷினாக ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு கொஷின் கொடுத்து அதில் இருந்து கொஷின் கேட்பாங்க. அதில் எப்படி நம்ம LCM HCF அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸில் சால்வ் பண்ணுறதுன்றதான் இந்த மாடல் நம்பர் 7ல் நம்ம படிக்க போகிறோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா மாடல் நம்பர் 7 அவ்வளோ முக்கியம் கிடையாது. மாடல் நம்பர் 1ல் இருந்து மாடல் நம்பர் 6 வரைக்கும் தான் நீங்கள் அதிகமாக கொஷின்ஸை போட்டு பார்க்கணும். ஆனால் மாடல் நம்பர் 7 படித்து வச்சுக்கோங்க, முக்கியம் கிடையாதுப்பா. ஓகேவா? பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ மாடல் நம்பர் 7ல் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். மொதல் கொஷின். So A, B and C start jogging around a circular field and completes a single round in 18 seconds, 22 seconds and 30 seconds respectively. In how much time will they meet again at the starting point? First அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. 3 பேர் இருக்காங்க, A, B and C. சரியா? இந்த 3 பேரும் ஒரு சர்க்கிளான ஒரு ட்ராக்ல ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த சர்க்கிளை ஃபஸ்ட்டு பர்சன் ஏ முடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18 செகண்ட்ஸ் ஆகுது. மொத்தமாக ஒரு ரவுண்டு ஓடி வரத்துக்கு. பி ஒரு ரவுண்டு ஓடி வரத்துக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுது? 22. சி ஓடி வரத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்போ 3 பேரும் ஸ்டார்டிங் பாயிண்டில் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், சிம்பிளான லாஜிக் இப்போ படித்தது தான். ஏ 18 செகண்ட் ஆகுது ஒரு சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு. அப்போ 2 சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 36. கரெக்டாக? 3 சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ ஆகும்? 54. எப்படி புரியுதில்ல? ஒரு சர்க்கிள் 18 செகண்ட் ஆகுதுன்னா 2 சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு 36. கரெக்டாக? அடுத்த இன்னொரு 18 ஆட் பண்ணிங்கன்னா 36. இன்னொரு சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு 54. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்தது பி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு 22 செகண்ட் ஆகுது. இன்னொரு 22 செகண்டாக சுற்றினான்னா இன்னொரு சர்க்கிளை சுற்றிடுவான். அப்போ 44 செகண்டு. திருப்பி இன்னொரு 22னா 3 சர்க்கிள் சுற்றிடுவான். இது இப்படியே போயிட்டே இருக்கும். சி 60, 90 இது போயிட்டே இருக்கும்பா. இப்போது நம்ம இப்படி எழுதியிருக்கோம்ல, இது என்ன பேட்டர்னில் வருதுன்னு பாருங்கள். என்ன பேட்டர்ன்? LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள். கரெக்டாக இல்லையா? 18, 36, 54 அப்படியே போயிட்டே இருக்கும். இது சைடு போயிட்டே இருக்கும், இது சைடு போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா 3 பேரும் ஸ்டார்டிங் பாயிண்டில் எந்த டைமில் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க மறுபடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 நம்பருமே ஏதோ ஒரு இடத்துல சேமாக இருக்கும். அப்படி சேமாக இருக்கும்போது தான் அந்த 3 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்னது? LCM. ஃபஸ்ட் லெசன்லேயே சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3 நம்பருக்கு LCM எடுத்தோன்னு சொன்னால் 18, 22, 30 இப்படியே போட்டுகிட்டே போக முடியாது. LCM எடுத்துடலாம். சரியா? ஸோ 2 டைம்ஸு 9, 11, 15. ஸோ 3ஆல் பண்ணிங்கன்னா 3, 11, 5. ஸோ இதுக்கு மேலே குறைக்க முடியாது. 5 × 2 10, 3 × 3 9, இங்கே 11. ஸோ 990. 990 அப்படின்னா என்ன அர்த்தம்? 990th செகண்டில் கரெக்டாக 9 ஏன்னா LCM என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 990 அப்படின்னா 990 செகண்ட் அப்போது இந்த 3 பேரும் ABC ஸ்டார்டிங் பாயிண்டில் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட ஆன்சர். ஒருவேளை செகண்டில் இல்லாமல் ஆன்சர்ஸ்லாம் மினிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, செகண்டை மினிட்டாக மாற்றிடுங்க. டிவைடட் பை 60 பண்ணிங்க சொன்னால் 16 minutes 30 seconds. உங்களுக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி பார்த்து மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ஒருவேளை செகண்ட்ஸில் மட்டும் இருந்துச்சுன்னா 990பா. ஒருவேளை மினிட்டில் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 60 பண்ணிங்கன்னா மினிட்டாக மாறிடும். 16 minutes 30 seconds. அவ்வளோதான். ஸோ இதுதான் முதல் கொஷினோட ஆன்சர். ரெண்டாவது கொஷின். ஸோ 3 friends A, B and C start running around a circular stadium and complete a single round in 24 seconds, 36 seconds and 30 seconds. After how many minutes will they meet again at the starting point? மறுபடியும் அதே மாதிரி கொஷின் தான். மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 செகண்ட் ஆகுது ஏக்கு, 36 செகண்ட் பிக்கு, 30 செகண்ட் சிக்கு. அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மறுபடியும் இப்படி ஓடிட்டு இருந்தாங்கன்னா எந்த டைமில் 3 பேரும்
கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்டில் மறுபடியும் மீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் ஒரு சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு 24 செகண்டு, இன்னொரு சர்க்கிளை சுற்றி வரத்துக்கு 48 செகண்ட், இப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பர்சன் பிக்கு போகும், சிக்கு போகும். பட் ஏதோ ஒரு இடத்துல 3 பேரோட டைமும் சேமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம். ஓகேவா? ஸோ 24க்கும் 36க்கும் 30க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 டைம்ஸு 12, 18, 15, 6, 9, 15. ஸோ 2 பண்ணிங்கன்னா 3, 9, 15. ஸோ மறுபடியும் 3 பண்ணிங்கன்னா 1, 3, 5. ஓகேவா? ஸோ 3 3s are 9, 2, 4, 8, 49, 360. கடைசி என்ன அர்த்தம்? எல்சிஎம் 360. அப்படின்னா என்ன அர்த்தம்? 360வது செகண்டில், ஏன்னா மூணுத்துக்கும் காமனாக இருக்கிற நம்பர் 360. 360வது செகண்டில் ஏபிசி 3 பேருமே கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்டில் மறுபடியும் மீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை செகண்டாக இல்லாமல் எனக்கு மினிட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60. ஏன்னா ஒரு நிமிஷன்றது 60 செகண்டு. அப்போ இதை 60ஆல் டிவைட் பண்ணிங்க சொன்னால் 6 minutes. அவ்வளோதான், 6 நிமிஷம். கரெக்டாக 6வது நிமிஷத்தில் இந்த 3 பேரும் மறுபடியும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்டில். இல்லைன்னா 360 செகண்ட். 3வது கொஷின். The traffic light at 3 different road crossing changing after 24 seconds, 36 seconds and 50 seconds respectively. If they all change simultaneously at 10:15 AM, then at what time will it change again simultaneously? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிராஃபிக் சிக்னலில் 3 லைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமில் சேஞ்ச் ஆகுது? 24 செகண்டு கழித்து அந்த டைம் சேஞ்ச் ஆகுது. அடுத்த சிக்னல் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 36 செகண்டு. இன்னொரு சிக்னல் பார்த்தீங்கன்னா 54 செகண்ட். இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ஒரு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10:15:00 AM அப்போது 3 சிக்னலுமே சைமல்டேனியஸ்னால் ஒரே டைமில் 3 சிக்னலுமே ஒரே டைமில் சேஞ்ச் ஆகிருக்கு. எந்த டைமில்? 10:15 நிமிஷத்தில் 00 செகண்ட் AM அப்போது 3 சிக்னலுமே அட் டைமில் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? மறுபடியும் எந்த டைமில் இந்த 3 சிக்னலும் ஒரே நேரத்தில் சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம்? மொதல் சிக்னல் 24 செகண்ட் ஆகுது சேஞ்ச் ஆகிறதுக்கு. திருப்பி 48 செகண்டில் இன்னொரு வாட்டி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இது 36னா 72 செகண்டில், 54னா 108 செகண்டில், இப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் இந்த 3 சிக்னலோட நம்பரும் சேமாக இருக்கும், செகண்ட்ஸும் சேமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ 24, 36, 54க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 2, 12, 18, ஸோ 27, 6 2s are 12, 9 2s are 18, 27, 3 2s are 6, 9 27. ஸோ 3ஆல் பண்ணிங்கன்னா 1, 3, 9. ஸோ 3ஆல் பண்ணிங்கன்னா 1,1,3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 into 2 54, 54 into 2 108, 108 into 2 216. அப்படின்னா என்ன அர்த்தம்? 216வது செகண்டில், ஏன்னா எல்லா வேல்யூமே செகண்டில் கொடுத்துருக்காங்க, 216வது செகண்டில் இந்த 3 சிக்னலோட லைட்டுமே அட் அ டைமில் சேஞ்ச் ஆகும், ஒரே டைமில் சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இதை கேட்கல ஆன்சர், அவங்க எந்த டைமில் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. கரெக்டாக இந்த மாதிரி டைமில் நம்ம சொல்லணும். இப்போ 216 எப்படி மினிட்டாக மாற்றுவீங்க? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், டிவைடட் பை 60. ஸோ 3 நிமிஷம் 30 செகண்டு. கரெக்டாக? ஏன்னா 3.13 வரும். அப்படின்னா 3 நிமிஷம் 30 செகண்ட். ஆல்ரெடி எந்த டைமில் வந்து 3 அந்த சிக்னலுமே சேமாக இருந்துச்சு இந்த டைமில். இதுக்கப்புறமா மறுபடியும் எப்போன்னு கேட்குறாங்க. மறுபடியும் எத்தனை நிமிஷம் கழித்து வரும்? 3 நிமிஷம் 30 செகண்டு கழித்து 3 சிக்னலுமே சைமல்டேனியஸாக எரியும். ஸோ ஆல்ரெடி 10 மணி இருக்குது. 3 நிமிஷத்தை இதில் ஆட் பண்ணிங்க சொன்னால் 18 நிமிஷம். 00 செகண்டில் 30 செகண்டு 36. ஓகேவா? 36 செகண்ட் ஆட் பண்ணிங்க சொன்னால் 36 AM. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 10 மணி 18 நிமிஷம் 36 செகண்டு காலையில் ஏஎம்மில் கரெக்டாக அந்த 3 சிக்னலும் ஒரே டைமில் சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்னு? ஸோ இதை 60ஆல் டிவைட் பண்ணிங்க சொன்னால் 3 நிமிஷம் 36 செகண்டு கிடைக்கும். இதை வந்து பழைய டைமில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் திருப்பி இதே டைமில், ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, ஸோ திருப்பி இதே டைமில் அந்த 3 சிக்னலுமே சேஞ்ச் ஆகும்.
ஓகேவா? ஸோ இதுதான் மூணாவது கொஷனோட ஆன்சர். நாலாவது கொஷன், there are 5 bells which start ringing together at an interval of 3 seconds, 6 seconds, 9 seconds, 12 seconds, 15 seconds. So in 36 minutes, how many time will the bell ring simultaneously? இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போனாலும் இல்லை ஆப்டிடியூட் புக்கை எடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த பெல்லுன்ற கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 பெல் சேர்ந்து எப்போ அடிக்கும், 3 பெல் சேர்ந்து எப்போ அடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் எத்தனை பெல் இருக்குது? 5 பெல் இருக்குது. அந்த 5 பெல்லும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் அடிக்குது. ஃபஸ்ட்டு பெல் வந்து 3 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டி அடிக்குது, 3 செகண்ட் கழித்து ஒரு வாட்டி அடிக்குது, திருப்பி 6வது செகண்டில் ஒரு வாட்டி அடிக்கும், 9வது செகண்டில் ஒரு வாட்டி அடிக்கும். அதே மாதிரி 2வது பெல்லு 6 செகண்டுக்கு ஒரு வாட்டி தான் அடிக்குது. ஸோ 6 செகண்டு, 12 செகண்டு, 18 செகண்ட் இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா 36 நிமிஷத்துக்குள்ளே இன் 36 மினிட் அப்படின்னா இந்த 36 நிமிஷத்துக்குள்ளே இந்த 5 பெல்லும் எத்தனை வாட்டி ஒரே டைமில் அடிச்சிருக்கோன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த 5 பெல்லும் ஒரே டைமில் எப்போ அடிக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 3க்கும் 6, 9, 12, 15 இதுக்கு எப்போயும் போல் டானா மெத்தட் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 180 செகண்டுன்னு வரும். 180 செகண்டை மினிட்டாக மாற்றணும்னா 3 நிமிஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 நிமிஷம் என்ன அர்த்தம்? 3 நிமிஷம் கழித்து இந்த 5 பெல்லும் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்கும். ஏன்னா இங்கே ஒரு பெல்லும் ஒரு நிமிஷத்தில் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கு. எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக 3வது நிமிஷத்தில் இந்த 5 பெல்லும் ஒரே நேரத்தில் அடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பெல் அடிக்குது, 3 நிமிஷம் கழித்து மறுபடியும் 5 பெல்லும் அடிக்கும், 3 நிமிஷம் கழித்து மறுபடியும் 5 பெல் அடிக்கும், 3 நிமிஷம் கழித்து மறுபடியும் 5 பெல் அடிக்கும். இப்படியே அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா 36 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை வாட்டி பெல் அடிக்கும்னு கேட்குறாங்க. அப்போது 36 டிவைடட் பை 3 பண்ணிங்கன்னா 12 வாட்டி, 12 டைம்ஸ். கரெக்டாக? 12 வாட்டி எல்லா பெல்லுமே அடிக்கும். கரெக்டாக இல்லையா? 12 வாட்டி 5 பெல் அடிச்சிருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா இந்த கான்செப்ட்டு? ஸோ 12 வாட்டி அடிச்சிருக்கும். 12 வாட்டி அடிச்சிருக்கோன்னா என்ன? 5 பெல்லும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அடிச்சிருக்கோம், 3 நிமிஷம் கழித்து இன்னொரு வாட்டி அடிச்சிருக்கோம். அப்படியே அடிச்சுட்டே போகும்போது 36 நிமிஷத்துக்குள்ளே 12 வாட்டி அடிச்சிருக்கோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் புக்கில் இது ஆன்சர் கிடையாது. உங்கள் புக்கில் +1 அப்படின்னு போட்டு 13ன்னு போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களோட ஆன்சர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இதுதான்ப்பா. எதனால இங்கே 13ன்னு போட்டாங்க? 12ன்னு தானே போடணும். எதுக்காக 13ன்னு போட்டாங்க அப்படின்னா அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க? how many times will the bell ring simultaneously? அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பெல்லும் இந்த 36 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை வாட்டி சேர்ந்து அடிச்சிருக்கோன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி 5 பெல்லுமே ஒரு வாட்டி அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழித்து 2வது வாட்டி அடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு டைம் அடித்ததில் அதை தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் 1. நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இப்போது 5 பெல்லும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, மொதல் வாட்டி அடிக்குது. சரியா? அப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து 2வது வாட்டி பெல் அடிக்குது. திருப்பி ஒரு 3 நிமிஷம் கழித்து 3வது வாட்டி ஒரு பெல் அடிக்குது. புரியுதுங்களா இல்லையா? திருப்பி ஒரு 3 நிமிஷம் கழித்து 4வது வாட்டி, திருப்பி ஒரு 3 நிமிஷம் கழித்து 5வது வாட்டி, திருப்பி ஒரு 3 நிமிஷம் கழித்து 6வது வாட்டி. இப்படியே நீங்களே நோட்டில் போட்டு பாருங்களேன். இந்த 3 நிமிஷத்தெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 3 இந்த 3 நிமிஷத்தை ஆட் பண்ணிங்க. எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும்னா 36 நிமிஷம் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பெல் அடித்ததெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணிங்கன்னா 13 கரெக்டாக வந்துடும். ஏன்னா எழுதிடவா? பரவாயில்லையா? பாருங்கள், 6ஆ, அடுத்தது 3 நிமிஷம் 7, சரியா? 3 நிமிஷம் 8, 3 நிமிஷம் 9, சரியா? 3 நிமிஷம் 10, திருப்பி 3 நிமிஷம் 11, ஸோ 3 நிமிஷம் 12, 3 நிமிஷம் 13. இப்போ எண்ணி பாருங்களேன், கரெக்டாக உங்களுக்கு வரும். தெரியுதா? கேமராவில் தெரியுதான்னு தெரியல, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணி பாருங்கள். 1 3 மட்டும் எண்ணுங்க. சரியா? 3 6 9 12 15 18 21 24 27 30 33 36. கரெக்டாக 36 நிமிஷத்துக்கு எழுதியிருக்கோம். எத்தனை வாட்டி பெல் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 வாட்டி அடிச்சிருக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம்ப்பா.
12 மட்டும் விட்டுறாதீங்க, 13 வாட்டி அடிச்சிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் 1 ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 1 இதுக்கு தான். எதுக்கு 1 ஆட் பண்ணுறாங்கன்னா எப்போதுமே இதை எடுத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். சரி, இதை எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு வாட்டி இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு போவாங்க. அது தப்பு. மொதல் வாட்டி அடிச்சிருக்கோம், அப்புறம் 3 நிமிஷம் கேப்பு கழிச்சு தான் 2வது வாட்டி, அப்புறம் 3 நிமிஷம் கேப்பு கழிச்சு தான் 3வது வாட்டி. அதனால தான் 1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 4வது கொஷினோட ஆன்சர் 13 டைம்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் புக்கை எடுங்க, நிறையா கொஷின் இந்த பெல்லை வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். கடைசி கொஷின். ஸோ 3 pieces of timber 42 meter, so 42 meter, 49 meter, 63 meter long has been divided into planks of same length. What is the greatest possible length of each plank? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிம்பர் இருக்குது, டிம்பர்னால் வுட் இருக்குது, 42 மீட்டரில் இருக்குது, 49 மீட்டரில் இருக்குது, 63 மீட்டரில் இருக்குது. நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, பிளாங்க் அப்படின்னா ஒரு குச்சியாக மாற்ற சொல்கிறாங்க, குச்சியாக கட் பண்ணணும், ஆனால் ஹையஸ்ட் பாசிபிள் லென்த், கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்தில் வேணுன்றாங்க. நல்லா கவனிங்களேன், கிரேட்டஸ்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? கிரேட்டஸ்ட்டு, ஹையஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, இதெல்லாம் எங்கேயாவது உங்கள் கொஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி LCM HCF டாபிக் கொஷனில் இந்த மாதிரி வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். சரியா? ஒருவேளை லீஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு, இதே இடத்துல கிரேட்டஸ்ட் பாசிபிளுக்கு பதிலாக லீஸ்ட் பாசிபிள்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கே LCM கண்டுபிடிக்கணும். அங்கே கிரேட்டஸ்ட் பாசிபிள்னு கொடுத்துருக்கிறனால நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பருக்கு HCF HCF என்ன சொல்லி கொடுத்துருங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதோட ஃபேக்டர்லாம் எழுதுனீங்கன்னு சொன்னால் 7 ஒரு ஃபேக்டர், 6 ஒரு ஃபேக்டர், ஸோ 3 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு ஃபேக்டர், இது போய்டும், 1 ஒரு ஃபேக்டர். ஓகேவா? 49ஓட ஃபேக்டர் 7, 1, 63ஓட ஃபேக்டர் 9, 7, இது போயிட்டு இருக்கும். பட் நமக்கு தேவை காமனான நம்பர் தான். ஸோ காமனான நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7. என்ன சொல்லலாம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 7. அப்போ என்ன அர்த்தம்? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் அப்படின்றாங்க? 7 மீட்டர் தான் கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த். ஓகேவா? இந்த சைஸில் தான் அந்த டிம்பரை கட் பண்ணோம் சொன்னால் அவங்க சொல்கிற மாதிரி கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்தில் எல்லா குச்சியுமே நம்ம கட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5வது கொஷினோட ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ரொம்ப சின்னது தான், 5 கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான இதிலேருந்து நான் ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். சர்க்குலர் ட்ராக் ஃபஸ்ட்டு 2 கொஷின் சால்வ் பண்ணேன். அடுத்தது பெல், போன கொஷின் பெல்லை வச்சு சால்வ் பண்ணேன். சரியா? அடுத்தது டிராஃபிக் சிக்னல், அதுவும் நான் ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். இது 3 தான்ப்பா முக்கியம். சரியா? இதை தவறும் கொஷின்ஸ் கேட்பாங்க, பட் இது 3 ரொம்ப முக்கியமான செக்ஷன். இதை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிற கொஷினெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். புக்கை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்கள் எக்ஸாம்ஸில் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை.